அண்ணாமலை பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும், கொந்தளித்த அதிமுக வேட்பாளர். அட என்னடா அது, நம்ம சித்திக்கு வந்த சோதனை. பாஜக வேட்பாளருக்கு எதிராக பாஜகவிலிருந்தே கிளம்பிய சுயேட்சை வேட்பாளர். தகர டப்பாவும் எம்எல்ஏ கோட்டாவும். சரி, சௌமியா அன்புமணி பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும், அவங்களோட பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? இதை கேட்டு அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த மாதிரி தாங்க தேர்தல் நேரத்துல, நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல பல இடியாப்ப சிக்கல்ல சிக்கியிருக்காரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. இல்ல பாஜக கோவை வேட்பாளர் அண்ணாமலை. அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம். நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தேர்தல் வியூகங்கள் அமைச்சு வாக்குறுதிகள் அறிவிக்கிறது, வேட்பாளர்களை அந்த களத்துக்கு தயார்படுத்துறது அப்படின்னு பல்வேறு வேலைகள்ல ரொம்ப பிஸியாவே ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா எப்பயுமே அவர் செய்தியாளர் சந்திப்புல பல மேடைகள்ல இந்த மாதிரிதான் குண்டக்க மண்டக்க பேசுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த தேர்தல் நேரத்திலயும் இது தேவையா அப்படின்னு பாஜகவினரே கொந்தளிக்கிற நிலைமையில தான் அவரோட பேச்சுக்கள் ஒரு சில தினங்களா இருந்துட்டு வருது. சமீபத்துல பாஜக தன்னுடைய கட்சியை கொண்டு இணைச்சாரு நடிகர் சரத்குமார். அதற்கு முன்னாடி ஒரு கதையை சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு நைட்டு 2 மணிக்கு ஒரு சிந்தனை தோணுச்சு, நம்ம ஏன் நம்ம கட்சியை பாஜகல இணைச்சிடக்கூடாது அப்படின்னு நான் என் மனைவி எழுப்பி கேட்டேன். அவங்களும் நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் அவங்களோட துணையா இருப்பேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி சொன்ன கையோட அடுத்த நாள் காலையிலேயே எழுந்து போய் பாஜகவுல கட்சியை இணைச்சிட்டாரு. அப்படி இணைச்சவரு இப்ப அங்க ஏன் நம்ம வரோம் அப்படின்னா, அந்த சமத்துவ மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ராதிகா சரத்குமார் அவருக்கு இந்த கட்சியை அங்க இணைச்சதின் பயனா கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, விருதுநகர் பாஜகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் களத்திலையும் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நமக்கு தெரியும். அங்கதாங்க அவருக்கு ஒரு சோதனை வந்திருக்கு நம்ம சித்திக்கு. என்ன அப்படின்னா, அந்த விருதுநகர் தொகுதியில ஏற்கனவே 2-3 நபர்கள் விருதுநகர் தொகுதியை பாஜக மேலிடத்துல கேட்டு பெற்றணும் அப்படின்ற ஒரு முனைப்போட ஈடுபட்டு இருந்தாங்க. அவங்க யாரு அப்படின்னா, விருதுநகர் தொகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் அவரும், பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் அவரும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல பிரதமர் அலுவலகத்துல நீதித்துறை ஜேர்னலிஸ்டா செயல்பட்டு கொண்டிருந்த வேதா அப்படிங்கிற ஒரு நபரும் விருதுநகர் தொகுதியில பாஜக சார்பாக போட்டியிடணும், இதை பாஜக மேலிடத்துல கேட்டு பெறுவதில் ரொம்ப முனைப்பே ஈடுபாடா இருந்தாங்கன்ற ஒரு தகவலும் இருக்கு. அப்படி இருந்த நிலைமையில தான் சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைத்ததன் பயனா ராதிகா அவர்களுக்கு அந்த விருதுநகர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாஜக சார்பாக கொடுக்கப்பட்டது. அங்கதான் இப்ப ஒரு சிக்கல் கிளம்பியிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த வேதா தாமோதரன் அப்படின்ற நபர் டெல்லி பாஜக மோடி அணி அப்படிங்கிற ஒரு அணியை தொடங்கி அந்த அணி வாயிலாக சுயேட்சை வேட்பாளராக விருதுநகர் தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இதுதான் நம்ம சித்திக்கு இப்ப வந்திருக்க ஒரு சோதனை. ஏற்கனவே அந்த விருதுநகர் ஒரு நட்சத்திர தொகுதி. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் ராதிகா அவர்கள் பாஜகவின் நட்சத்திர வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மூத்த புதல்வர் விஜய் பிரபாகரன் அவர்களும் அந்த தொகுதியின் நட்சத்திர வேட்பாளராக களத்துல இறங்கி இருக்கிறாரு அதிமுக சார்பாக. சோ இப்படி ஒரு டஃப் ஃபைட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு என்ன வாய்ப்பு, வாக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. களத்துல இறங்கி அவங்க தீவிரமா பணியாற்றுறாங்க, பாஜகவினர் வேலை செய்யறாங்க. அப்படிங்கும் போது அவங்களும் அந்த களத்துல வாக்கு போட்டியில இருக்கதான் போறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பாஜகவில இருந்தே ஒரு சுயேட்சை வேட்பாளரா அப்படிங்கிற ஒரு விரக்தியில அவங்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதே சமயத்துல அவங்க இந்த தேர்தல் பிரச்சார பணிகளுக்காக சில இடங்களுக்கு போகும்போது அங்க அவங்களுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல அவங்க இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இதுதாங்க ஒரு செய்தியாளர் சந்திப்புல பாஜக கோவை வேட்பாளர் அண்ணாமலை மற்றும் பக்கத்துல பாஜக நிர்வாகிகள் பலர் உட்கார்ந்துருக்காங்க. பக்கத்திலேயே வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் உட்கார்ந்துருந்தாங்க. அங்கதான் ஒரு கேள்வி வச்சாங்க, வாரிசு அரசியலுக்கு எதிராக பாஜக இருக்கிறது, வாரிசு அரசியலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுற நீங்க சௌமியா அன்புமணிக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்புறாரு. அததான் எதிர்பாராத நேரத்துல அந்த கேள்வி வந்ததுனால திணறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, சௌமியா அன்புமணி வாரிசு அடிப்படையில அவங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படல, அவங்க பசுமை தாயகம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி அவங்க தீவிரமா செயல்பட்டு வராங்க, அவங்க வாரிசு அடிப்படையில வரல, அவங்க தன்னெழுச்சியா வந்தவங்க அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை முன் வச்சாங்க. அந்த சமயத்துல அவர் அந்த கருத்தை சொல்றதோடையும் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா வானதி அக்கா, அவங்களையும் பார்த்து கேட்கவும் என்ன ஏங்க இதுல இழுக்கிறீங்கன்ற மாதிரிதான்
பேந்த பேந்த முடிச்சுட்டு அவங்களோட ரியாக்ஷன் ரொம்ப பாவமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இப்ப இது ஒரு விஷயத்தை அவர் பேசியிருக்காரு இல்லையா, அதோட நிக்கல. அவர் பசுமை தாயகம் இயக்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. பேச அவர் டக்குன்னு அந்த கேள்வியை எப்படி எதிர்பார்க்காம வந்ததுனால சௌமியா அன்புமணி சும்மா வந்துடல, எடுத்த உடனே கட்சியில குதிச்சிடல, திடீர்னு குதிச்சிடல. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்ணோட பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்பதான் அவங்க அரசியலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி, இதுல என்ன நடந்திருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அங்க செய்தியாளர் சந்திப்புல உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாமே ஷாக் ஆகி பார்த்ததையும் நம்ம பார்த்தோம். சரி, பொண்ணுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆயிடுக்கு, அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை பேத்தி தான் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி ஒரு வேட்பாளராக, ஒரு நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்படுறார் அப்படின்னா அவருக்கான தகுதி என்ன? பெண்ணாக இருக்கும் பட்சத்துல அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுறதும், அவரோட பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகுறதும், அந்த வயது மூப்பும் தான் அந்த வேட்பாளருக்கான ஒரு தகுதியா அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கு. அதையும் தாண்டி பாஜக பாமக கூட்டணி தேமுதிகவிடத்திலையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல கடைசியா பாமகவிடம் பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த கூட்டணியில அவங்க ஒன்றிணைந்தாங்க. பாமக கூட்டணி பாஜகவிற்கும் எவ்வளவு முக்கியம்ன்றது அவங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு வகையில. ஏன்னா பாஜக தலைமையில ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார். அதனால அந்த வார்த்தையை எப்படியாவது ஒரு கூட்டணி அமைச்சிருமேனு கடைசி வரைக்கும் அவர் போராடினார். பாமக கூட்டணி எவ்வளவு முக்கியம். அப்படி இருக்கும்போது இவரோட இந்த பேச்சுக்களால இப்ப 1 year சமுதாயமே இதோட நிக்கல. அதிமுகவின் கோவை வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் பத்தியும் அவர் ஒரு தகவல் பேசினாரு. அதனால கொந்தளிச்ச வன்னியர் சங்கங்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவருக்கு நாவடக்கம் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தினால கொந்தளிச்சு அவங்க பேசிட்டு இருக்காங்கிறதும் பாஜக பாமக கூட்டணி இணைஞ்சாலும் அந்த வாக்குகள் சிந்தாம பாமக வாக்கள் பாஜகவுக்கு வருமா அப்படிங்கிறதுலாம் மிக பெரும் கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா பாஜகவோடு கூட்டணி அமைச்சதுல பாமகவிலேயே பலருக்கு விருப்பம் இல்ல, தொண்டர்களுக்கும் விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அதை ப்ரூவ் பண்ற மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்க அது என்ன தகர டப்பாவும் எம்எல்ஏ கோட்டாவும் அப்படின்னா, நான் 2002 தகர டப்பாவை தூக்கிட்டு 3 தகர டப்பாவை தூக்கிட்டு நானும் எங்க அப்பாவும் காலேஜ்ல பிஎஸ்டி காலேஜ்ல போய் சேர்ந்தோம். ஆனா கோவையின் அதிமுக வேட்பாளரான சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவங்க அப்பாவோட எம்எல்ஏ கோட்டாவை பயன்படுத்தி தான் சேர்ந்தாரு பிஎஸ்டி காலேஜ்ல, கோட்டாவை பயன்படுத்தி தான் அவர் படிச்சாரு, அப்படி இப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை முன்னிச்சிருந்தார். அதற்கு எதிர்வினை ஆற்ற மாதிரி தான் சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் பல விஷயங்கள்ல பல மேடைகள் பல செய்தியாளர் சந்திப்புல பேசியிருக்காரு. அதே மாதிரி இங்கேயும் பேசக்கூடாது. எங்க அப்பா இறக்கும் போதே எனக்கு 11 வயசு, நான் பிஎஸ்டி காலேஜ்ல படிக்கும் போதே எனக்கு 18 வயசு. நான் எங்க அப்பா இல்லாம தான் இவர் ஒரு தகர டப்பாவை கையிலையும் அவங்க அப்பா ஒரு தகர டப்பாவை கையிலையும் பிடிச்சிட்டு வந்தாரு. ஆனா தன்னந்தானியே நான் 95 பஸ்ஸை ஏறிதான் நான் கோயம்புத்தூருக்கு வந்தேன், எங்க அப்பா இல்லாம, எங்க அப்பா இறப்பிற்கு பிறகு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப இது மிக பெரும் பேசு பொருளா இருக்கு. இதோட நிப்பாட்டாம அவர் கொந்தளிச்சு பேசுக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஜக கோவை வேட்பாளர் அண்ணாமலை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும், இப்படி ஒரு பொய்ய அவர் பொது வெளியில சொல்லியிருக்காரு, பகிரங்கமா அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பதிவு செஞ்சாரு இல்லையா. இந்த பேச்சுக்கு பிறகுதான் இந்த வன்னியர் சங்கங்களுமே இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அண்ணாமலை பேசுறாரு, அவருக்கு நாவடக்கம் தேவை அப்படின்ற ஒரு கொந்தளிப்புலையும் அவங்க கிளம்பி இருக்காங்க. 2002 தகர டப்பாவை தூக்கிட்டு வந்த அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி 76 ஏக்கர் நிலம் வந்துச்சு, அவரிடத்துல எப்படி இவ்வளவு சொத்து வந்துச்சு, 2021 அசையா சொத்துக்களோட மதிப்பா 94,73,348 கோடி ரூபாய் தான் அண்ணாமலை அவர்களுடைய மனைவி பெயர்ல இருந்துச்சு. ஆனா தற்போது, அதாவது 2024ஆம் ஆண்டு தேர்தல் பத்திரத்துல அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய சொத்து மதிப்பானது 2,03,00,000 சம்திங், அதாவது 117% உயர்வடைந்திருக்கிறது. இதுக்கெல்லாம் அவர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் முன் வச்சிருக்காரு. சரிங்க, இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வும் மதுரையில நடந்திருக்கு. ஆமாங்க, அதிமுகவுடைய மாவட்ட தேர்தல் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம், ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதுல முன்னாள் அமைச்சர் கே செல்லூர் ராஜு அவர்கள் தான் தலைமை தாங்கி பேசிட்டு இருந்தார். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீங்க எந்திரிச்சு போறவங்க
அதாவது விலகி போறவங்க ரத்தங்கக்கி சாவிங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த குடுகுடுப்புக்காரன் வந்து ஏதாவது குறி சொல்லிட்டு இருக்கும்போது நகர்ந்து போயிட்டா அவங்க ரத்தங்கக்கி செத்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை நான் பார்த்து அந்த இடத்துலயே நின்றுருக்கேன் முழு நாள் கூட. நான் இப்ப வந்து இந்த ஆலோசனை கூட்டத்துல தீவிரமா பேசிட்டு இருக்கோம், நம்ம எப்படி தேர்தல் பணியாற்றணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை நம்ம ஆலோசிச்சு பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள எந்திரிச்சு போறவங்க எல்லாம் ரத்தங்கக்கி சாவிங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. அங்க மிக பெரும் சிரிப்படையே இருந்திருக்கு. அதையும் தாண்டி சில பேர் பயத்துல உறைஞ்சிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களும் நடந்திருக்கு. அதையும் தாண்டி கோவை வேட்பாளராக அண்ணாமலை அவர்கள் தாக்கல் செய்த அந்த பிரமாண பத்திரத்திலே பல குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகளான திமுக, அதிமுக, நாம் தமிழர் இந்த மாதிரி 3 கட்சிகளுமே ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு இன்னும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி.